செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் காணாமலாக்கப்பட்டவர்களின் சங்க தலைவி முன்வைத்துள்ள கோரிக்கை. மஹிந்தானந்தவின் ஜம்பர் விவகாரம் சபையில் கொந்தளித்த சாமர. தமிழர் தாயகத்தின் மீதான திட்டமிட்ட இன அழிப்பு, யாழில் வெடித்த போராட்டம். இலங்கையை வடகொரியாவாக்க முயலும் அனுர அரசு, போராட்டம் வெடிக்கும் என எச்சரிக்கை. எல்லை மீறும் ஊடகங்கள், அரசாங்கம் விடுத்த பகிரங்க எச்சரிக்கை. தென்கொரிய ஜனாதிபதி தேர்தலில் லீ ஜோமியும் வெற்றி. செம்மண்ணில் மனித புதைகுழி அகழ்வுகள் சர்வதேச கண்காணிப்புடன் மேற்கொள்ளப்பட வேண்டும் என வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் சங்க தலைவி யோகராசா கலாரஞ்சினி தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் அமைந்துள்ள காணாமலாக்கப்பட்ட உறவுகளினுடைய அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த அவர், காலத்துக்கு காலம் பல்வேறு மனித புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆனால் அவை அவ்வாறே விடப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு செம்மணி புதைகுழியிலும் மனித எச்சங்கள் அகழ்ந்து எடுக்கப்படுகின்றன. எனவே இவ்வாறான அகழ்வு பணிகள் ஒரு சர்வதேச கண்காணிப்பின் கீழ் மேற்கொள்ளப்பட வேண்டும். அத்துடன் ஊடகவியலாளர்கள் காணாமலாக்கப்பட்டவர்கள் சார்பில் அவர்களது பிரதிநிதிகளையும் அனுமதிக்க வேண்டும். தொடர்ந்து குறித்த அகழ்வு பணிக்கு நீதி கோரி நாளைய தினம் பகல் செம்மணி சந்தையில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றையும் முன்னெடுக்க இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். நமது நாட்டில் தற்போது இடம்பெற்று வரும் முறைகேடுகள் மற்றும் ஊழல்களுக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்க தரப்பினரும் ஜம்பர் அணிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவித்த அவர், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் தற்போதைய நீதியமைச்சரே முதலில் ஜம்பர் அணிவார் எனவும் அவர் கூறியுள்ளார். கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் எம்பி மஹிந்தானந்த அலுத்கமகேவின் உடை தொடர்பில் செய்திகளில் வெளியாகிய கருத்துக்களை நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தும் போது அவர் இதனை கூறியுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், சபையில் ஏதேனும் ஒரு உரையை தெரிவித்தால் நீதியமைச்சர் என்ற ரீதியில் அதனை செவிமடுக்க வேண்டும். நீதியமைச்சருக்கான ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு அவ்வாறு செய்வது நாடாளுமன்ற விதிகளுக்கு முரணானது. நான் இங்கு யாருடைய பெயரையும் குறிப்பிட்டு கருத்துக்களை முன்வைக்க விரும்பவில்லை. இங்கு ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட வேண்டும். முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே சிறையில் அடைக்கப்பட்டமை அனைத்து தொலைக்காட்சிகளிலும் செய்திகளிலும் முக்கிய செய்தியாக வெளியாகியது. அவருக்கான தண்டனையை 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வழங்கியிருந்தது. ஆனால் அதனை அரசியல் லாபம் தேடும் வகையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சில கருத்துக்களை முன்வைப்பது சட்டத்தை மதிக்காத தன்மையை எடுத்துக்காட்டுகிறது. குறிப்பாக அதனை நீதியமைச்சரை கூறுவது நியாயமான ஒன்றா? உங்கள் அரசாங்கத்தில் உள்ள முன்னாள் சபாநாயகர் போலியான கல்வி சான்றிதழ்களை வழங்கிய ஒருவர். பின்னர் அதன் உண்மைகள் வெளியாகியவுடன் அது பொய் என அவரை ஒப்புக்கொண்டார். இந்த குற்ற செயலுக்கு அவர் ஜம்பர் அணிவது கட்டாயமாக்கப்படும். முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. திசாநாயக்க ஜம்பர் அணிந்துள்ளார். ரஞ்சன் ராமநாயக்க ஜம்பர் அணிந்துள்ளார். ஒரு நாள் உங்கள் தரப்பில் உள்ளவர்களும் ஜம்பர் அணிவார்கள். அது தொலைக்காட்சியில் கட்டாயம் ஒளிபரப்பப்படும் என்பதை மறந்துவிட வேண்டாம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீதியமைச்சரே, நீங்களே முதலில் ஜம்பர் அணிவீர்கள் என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு குருந்தூர் மலையில் கைது செய்யப்பட்ட தமிழ் விவசாயிகளை உடனடியாக விடுதலை செய்யக்கோரியும் தொல்லியல் ரீதியிலான ஆக்கிரமிப்புகளை உடன் நிறுத்தவும் வலியுறுத்தி யாழ் பல்கலைக்கழக மாணவர்களால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டமானது இன்று இடம்பெற்றது. முல்லைத்தீவு குருந்தூர் மலை பகுதியில் மே 10ஆம் தேதி தங்களுக்கு சொந்தமான நிலத்தில் விவசாயம் செய்து கொண்டிருந்த குறித்த 2 விவசாயிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் முதலில் மே 15ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். பின்னர் மீண்டும் மே 15ஆம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது மேலும் 14 நாட்களுக்கு விளக்கமறியல் காலம் நீடிக்கப்பட்டது. குறித்த கைது குருந்தூர் மலை விகாரையின் விகாரதிபதி கல்கமுவ சந்தபுதி தேரர் தொல்பொருள் திணைக்களத்திடம் அளித்த முறைப்பாட்டை தொடர்ந்து இடம்பெற்றுள்ளது. முன்வைக்கப்பட்ட முறைப்பாட்டில் விவசாயிகள் தொல்பொருள் தளத்தை சேதப்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மற்றும் இந்தியாவில்தான் ஜனநாயகம் சிறப்பாக உள்ளது. இந்நிலையில் இலங்கையை வடகொரியாவாக்குவதற்கு அரசாங்கம் உட்படுகிறது. அவ்வாறான முயற்சி எடுத்தால் அதற்கு எதிராக வீதியில் இறங்கி போராட தயார் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் செயலாளர் சாகர காரியவசம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். முட்டுக்கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தனது இயலாமையை மூடி மறைப்பதற்காக ஊடகங்களை ஒடுக்குவதற்கு அரசாங்கம் முற்படுகிறது. இதற்காக ஆணைக்குழு ஒன்று அமைக்கப்பட உள்ளது. நாட்டில் போரை முடிவுக்கு கொண்டு வந்த மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சிக்கு எதிராகவும் ஊடகங்கள் செயற்பட்டன. ஆனால் மஹிந்த ஊடகங்கள் மீது கை வைக்கவில்லை. ஆட்சி அதிகாரத்தை தக்கவைக்க அவர் ஊடகங்களை ஒடுக்க முற்படவில்லை. கோட்டபாய ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் ஊடகங்கள் எவ்வாறு செயற்பட்டன? ஆன போதிலும் கூட ஊடகங்களை சுதந்திரமாக செயற்பட இடமளித்தோம். எனவே அரசாங்கத்தின் ஜனநாயக விரோத செயல்களுக்கு எதிராக போராட்டம் வெடிக்கும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
சில ஊடகங்கள் தங்கள் தனிப்பட்ட தேவைகளை அடைவதற்கு ஊடக சுதந்திரத்தை ஒரு கருவியாக பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு நீதியமைச்சர் அர்ஜுன நாணயக்கார எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய நீதியமைச்சர் சில ஊடகங்கள் தவறான தகவல்களை பரப்புவதன் மூலம் தங்கள் ஊடக சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் செய்வதை அவதானிக்க முடிவதாக அவர் தெரிவித்துள்ளார். தடுப்பு காவலில் உள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வாவின் சகோதரருக்கு சொந்தமான ஊடக நிறுவனத்தை மேற்கோள் காட்டி அமைச்சர் இதனை கூறியுள்ளார். இதன்போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிறை மருத்துவமனையில் 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக எந்த நோயும் இல்லாமல் தங்கியிருந்தார் என்பதனையும் நீதியமைச்சர் வெளிப்படுத்தியுள்ளார். தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அமைச்சர், நீங்கள் என்ன சொன்னாலும் உங்கள் சகோதரருக்கு ஜனாதிபதி மன்னிப்பு கிடையாது. உங்கள் ஊடகங்கள் மூலம் எங்களுக்கு அல்லது தனிநபருக்கு எதிராக தவறான தகவல்களை பரப்புவதன் மூலம் ஜனாதிபதி மன்னிப்பு பெற முடியாது. அனைத்து கைதிகளும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதில் நாங்களும் உறுதியாக இருந்தோம். இறுதியில் சுகாதார அமைச்சினால் நியமிக்கப்பட்ட 14 பேர் கொண்ட மருத்துவர்கள் குழு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எந்த நோயும் இல்லை என்பதை கண்டறிந்தது. பின்னர் அவர் சிறை அறைக்கு திரும்பினார். ஊடக சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் செய்பவர்கள் சட்ட ரீதியாக கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படுவார்கள் என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். தென்கொரியாவின் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் லீ ஜோ மியுங் வெற்றி பெற்றுள்ளார். 61 வயதான அவர் நடந்து முடிந்த தேர்தலில் 49.3% வாக்குகளை பெற்று வெற்றியீட்டியுள்ளார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட பழமை வாய்ந்த மக்கள் சக்தி கட்சியின் தலைவர் கிம் மோன்-சூ 41.3% வாக்குகளை மாத்திரம் பெற்றுள்ளார். தென்கொரியாவின் முன்னாள் ஜனாதிபதியின் ராணுவ சட்ட அமலாக்க முயற்சி தோல்வியடைந்த 6 மாதங்களுக்கு பிறகு இந்த தேர்தல் நடைபெற்றுள்ளது. இந்த சட்ட அமலாக்க முயற்சி பெரும் போராட்டங்களை தூண்டியதுடன் அது முன்னாள் ஜனாதிபதி யூன் சுக் யோலை பதவி நீக்கவும் வழிவகுத்தது. எனினும் அவர் தற்போது தமது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தமைக்காக குற்றவியல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.